சரி வா உள்ள போவோம். நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். நானும் சீனியர் என்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த காரணத்துக்காகவும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடவே கூடாது. நீ தான் அதுக்கு அருள் புரியணும். அவர் ஃபாரின் போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் நாங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல இடத்துல நல்ல நிலைமைக்கு இருக்கணும். எங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகுறதுக்கு நீ தான் உதவி செய்திடணும். உன்கிட்ட நான் இது நாள் வரைக்கும் எதுவும் கேட்டதில்ல. ஃபாரின் நான் போறேன், கார்த்திங்க தனியா இருக்கா, அவளை நீதான் அவ கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிடணும். எங்க 2 பேருக்கும் இடையில எந்த பிரிவினை எதுவும் வராதபடி நீ தான் பாத்துக்கிடணும். சீனியரை பத்திரமா பாத்துக்கா. மேடம், கடவுள்கிட்ட ரொம்ப நேரம் நின்று வேணுன மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன வேணுனீங்க? வேணும்னா வெளியே சொல்லக்கூடாது சீனியர், கேட்காதீங்க. ஓ அப்படி? ஆமா அப்படிதான்டா என் செல்லக்குட்டி. வாங்க போகும். வா போவோம். சீனியர் இதெல்லாம் என்னது? இதுவும் சாப்பிடுற ஒரு பொருள் தான். வேணுமா? சாச்சா எனக்கு வேண்டாம், சும்மா தான் கேட்டேன். வா போவோம். சீனியர் கொஞ்ச நேரம் நின்னுட்டு போமா. போலாமே. இப்ப யார் போன் அடிக்கா? கார்த்திக் கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வரேன். சரி சீனியர். வேற எங்கேயும் பேராத, இங்கேயே நின்னு. சரி சீனியர். லே அந்த நிக்கு பாரு, அந்த பொண்ணை நம்மள கடத்த சொல்லியிருக்காரு. ஒண்ணு கடத்தணும், இல்லன்னா மிரட்டியாவது விட்டுட்டு வரணும். சீக்கிரம் வா. ஆமால, ஒண்ணு கடத்தணும், இல்லன்னா மிரட்டியாவது வச்சுட்டு வரணும். இல்லன்னா நம்ம பாஸ் நம்மள சும்மா விட மாட்டாரு. வா. கார்த்தி இங்க இருந்து கொஞ்சம் நாந்து பேரு. இல்ல வா சீக்கிரமா, அவ பாத்துட்டான்னு நினைக்கேன். சீனியர் எங்க போனாருன்னு வேற தெரியலையே. ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை. டேய் சீக்கிரம் வாடா. சீனியர் எங்க போனீங்க? எனக்கு பயமா இருக்கு. சாரிங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. ஏமலையும் தப்பு இருக்கு. அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்கீங்க? அது வந்து கார்த்தி, சீனியர். டேய் வா பேர்லாம். இதுக்கு மேல நம்ம இருந்தா நமக்கு சேஃப்டி கிடையாது. அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். வா போலாம். அம்மா யார் இவங்க? காமெடி பீஸ் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு வேகமா எங்க போறான்வ? ஏங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இட்ஸ் ஓகேங்க, நோ ப்ராப்ளம். சீனியர். நீ ஆளுத என்ன? கீழே எங்கேயாவது விழுந்துட்டியா? அடி ஏதாவது பட்டுட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீனியர். யாருமே தெரியல, 2 பேர் கொஞ்ச நேரமே பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தாவ. இப்போ நீங்க வந்த உடனே டக்குனு போயிட்டான்வ. அப்ப இப்போ ஓடி போனான்வளா இருக்குமோ? உனக்கு எதுவும் ஆவலல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப பயமாயிட்டு. சரி பயப்படாத. இனிமே அதான் நான் வந்துட்டேன்ல. சரி வா, கொஞ்சம் நடந்து இந்த இடத்த சுத்தி பார்ப்போம். போங்க சீனியர், என்னால இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு கால்லாம் வலிக்குது. என்ன நீங்க தூக்கிக்கிட்டு நடங்க. சரி நான் தூக்குறேன். சீனியர் நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸாவே சொல்லிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன். ஹாப்பி? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி நடப்போமா? நடக்கலாமே. சரி வீட்டுக்கு போமா. கார் இவளை விட்டு ஃபாரின் போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல வர இவட்ட வம்பலுக்க வந்தது யாரா இருக்கும்? அவங்க நிச்சயம் யார் சொல்லியே தான் வந்திருக்கானுங்க. ஆனா அது யாரா இருக்கும்? சீக்கிரம் அது கண்டுபிடிச்சே ஆகணும் அது யாரு என்னன்னு. இல்லைன்னா கார்த்திக் அது நல்லதே கிடையாது. ஓய் ஓய் மேடம், கார்த்தி எந்திங்க, வீடு வந்தாச்சு. கார்த்தி எந்தி. 2 நிமிஷம். கார்த்தி வீடு வந்தாச்சு, எந்தி, வீட்டுக்குள்ள போய் தூங்கு. அதுக்குள்ளேயுமா வீடு வந்துட்டு? ஓய் என்னம்மா? உங்களுக்கு நாளை காலையில தானே ஃப்ளைட்டு? எத்தனை மணிக்கு? காலையில 7 மணிக்கு. உன்னை பார்க்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்னை வந்து பார்த்துட்டு தான் போவேன். அதுக்கு இல்ல, நானும் வரவான்னு கேட்டேன். எங்க? ஏர்போர்ட்டுக்கு. வேண்டாமா, நீ வந்தா அடுத்து எனக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாரேனே. நீ காலேஜுக்கு போ கார்த்தி.
வாரேண்ணா. நீ சொன்னா கேட்க மாட்ட, ஒரு முடிவு எடுத்துட்ட. அப்ப சரி வா. சரி. அப்ப இப்ப நான் வீட்டுக்குள்ள போறேன், நீங்க கிளம்புங்க. பாய் சீனியர். சரிம்மா பாய். பார்த்து பத்திரம், வீட்டுக்குள்ள போ. பாய் சீனியர், நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க. சரிம்மா, நீ உள்ள போ. சரி சீனியர். திருச்செந்தூர்ல கார்த்தியை துரத்துனது யாரா இருக்கும்? இத ஃபர்ஸ்ட் அஜய் கிட்ட சொல்லி கார்த்தி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிட்ட சொல்லணும். ஆமால அஜய், ஒரு சின்ன பிரச்சனை தான். நானும் கார்த்தியும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்க கடற்கரையில நின்றுட்டு இருக்கோம்ல, யாரோ 2 பேர் கார்த்தியை துரத்திக்கிட்டு போயிருக்கானுவல்ல. அது யாருன்னே தெரியல. ஆனா அவங்க நிச்சயம் அவங்களா செஞ்சிருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வேற யாரோ சொல்லி செய்தான்வ. அதான் நான் இப்ப வேற ஃபாரின் போறேன்னா, ஒருவேளை ஏதாவது என்ன பழி வாங்குறதுக்காக கார்த்தி ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அந்த மாதிரி இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கார்த்தியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அஜய். கார்த்தியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அஜய். ஆமாடா அஜய், அது யாருன்னு தெரியல. ஆனா அது சீக்கிரமா நான் யாருன்னு கண்டுபிடிப்பேன். சரி கரண், எதுக்கு கவலைப்படாத, நான் கார்த்தியை பத்திரமா பாத்துக்கிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ்ல அஜய். அட இதுல என்ன இருக்கு, கார்த்தி என்னோட தங்கச்சி, பாத்துக்கிட வேண்டிய ஃபுல் பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி அஜய், நாளைக்கு ஃபாரின் போறதுனால திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. நான் போய் அதை வீட்டுல போய் பேக் பண்றேன். சரி கரண். கார்த்தியை துரத்துனது யாரா இருக்கும்? நம்மளும் இதை விசாரிக்கணும். சும்மா விட கூடாது, இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். எங்க நான் போயிட்டு வரேன். சரி ஜெசி, பார்த்து போயிட்டு வா. சோ இந்த பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன் பாரு, அதை போய் எடுத்துட்டு வருவோம். அம்மா எங்க போறா? எங்கம்மா கிளம்பிட்டு இருக்க? சூப்பர், பாம்ஸ்ல எங்கன்னு கேட்டியா விளங்கிரும். சரி சொல்லுமா, எங்க கிளம்பிட்டு இருக்க? கரண் ஃபாரின் போறாம்லாட்டி, அதான் உங்க அத்தை வர சொன்னாவ. சீனியர் வீட்டுக்கு ஐயம்மா நானும் வரேனே. அங்க நீ எதுக்கு டி? எப்ப பார்த்தாலும் அங்க எங்க அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்க. ஒரு வாலிப பிள்ளைய வீட்டுல ஒழுங்கா கடை. இம்மா ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போமா. எப்படினாலுமே நான் ஏர்போர்ட்டுக்கு வரதான் செய்வேன். என்ன வீட்டுக்கு கூட்டு போயேன். இப்பமே நீ அங்க வந்து என்னட்டி பண்ண வர? கொஞ்சம் கழிச்சு வா அப்பா கூட. ஏம்மா அப்பாக்கு கம்பெனில வேலை இருக்குன்னு நாவுமே. ஏம்மா ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போமா. ஆனா கார்த்தி, இப்ப நீ வர வர ரொம்ப அடம் பிடிக்கட்டி. வந்து தொலை. வாம சீக்கிரம் போவோம். வா. இதுலக்க வண்டியை விடணும். அதுல இடது பக்கமா ஒரு காமன் சோறு தெரியுதுலப்பா, அதுக்கு நேரா விடு. சரிங்க. இது கார்த்தி நின்னு. இடி கார்த்தி, ரொம்ப குதிச்சுக்கிட்டு அலையாத. என்னதான் இருந்தாலும் இது நீ வாழ போற இடம். அமைதியா நல்லா அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு மாதிரி நடந்துக்கா. சரிம்மா வா, உள்ள போவோம். வாட்டி போவோம். இது கரிஸ்மா, கரண் இன்னும் எந்திக்கலையே, அவனை எழுப்பி விடு. கரணி சஞ்சயன் சீக்கிரம் எழுப்பி விடு. எழுப்பலான்னு தாங்க போனேன். அதுக்கப்புறம் சரி லேட்டா தானே தூங்கியிருக்கான்வ, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். சரி இனிமே போய் எழுப்பி விடு, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட போறான்வ. சரிங்க, இந்த போறேன். இப்ப யாரு வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு? கரிஸ்மா யாரும் போய் பாரு. நான் ஜெஸ்ஸிய வர சொல்லியிருந்தேன், அவளாதான் இருக்கும். வாரேன்டே. கார்த்திமா நீயா? உங்க அம்மா எங்க? அம்மா இந்த வாரங்கத்த. கரண் இன்னும் எந்திக்கவே இல்லையே, நீங்களே வந்துட்டீங்க. சரி தாப்பு, நான் போய் சீனியரை பார்த்துட்டு வரேன். சரி கார்த்திமா, நீ அப்படியே கரணை எழுப்பி விட்டுரு. சரிக்கா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. வா ஜெசி. என்ன மைனி, கரண் கிளம்பிட்டானா? கரணும் சஞ்சய் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான்வ, இன்னும் எந்திரிச்ச பாடு இல்ல. ஏர்போர்ட்டுக்கு போக நேரம் ஆகுது, எழுப்பி விடுங்க சீக்கிரம். அதான் கார்த்தி பேருக்கா கரணை எழுப்ப. கார்த்தியா, அப்ப சிறப்பா எழுப்பி விட்டுருவா கரணை. சஞ்சய் போய் எழுப்புங்க. அப்ப சஞ்சய் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கேன், ஐஸ் எழுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப சரி மைனி வாங்க, நம்ம உள்ள போய் இருப்போம். சரி வா ஜெசி போவோம். வாமா ஜெசி, வந்து உட்காரு. வாரேனே. சீனியர் தூங்குதாரு. பேசாம இவரை இப்படி தூங்கட்டுன்னு விட்டுருவோமா? சச்சா வேண்டாம், நிறைய ஆசையோட இருந்திருப்பாரு. எழுப்புவோம். எப்படி எழுப்ப? இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கும் இந்த ரூம் சொந்தமாக போகுது. ஆனா இந்த ரூம்ல நிறைய மாத்த வேண்டியது இருக்கு. சரி இவரை எப்படி எழுப்புறது? சீனியர் சீனியர். சரி அதான் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? போய் பரப்பிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். என்ன? ஒன்னும் இல்ல, நான் கிளம்புறேன். அது எப்படி யாரும் வந்துட்டு என் பர்மிஷன் இல்லாம வெளியே போக முடியும்? அது வந்து உங்களை எழுப்புறதுக்கு தான் வந்தேன். நேரம் ஆயிட்டுல, சீக்கிரம் போய் பெற விடுங்க.
ஆமா நீ என்னமோ சொன்னியே இது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரூம் ஆயிரும், இந்த ரூம்ல நிறைய மாத்த வேண்டியது இருக்கு. நீ அப்படி என்னத்த மாத்தணும்? இந்த ரூமுக்கு என்ன குறைச்சலு? முதல்ல ஒன்னதாடா மாத்தணும். சீக்கிரமே பெறப்ட்டு வாங்க. நான் கிளம்புறேன். ஐயோ என்னைய பண்ற? பின்ன நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு போற. அப்ப நான் என்னைய பண்ணணும்? நீ ஹாப்பியா தானே இருக்க? லைட்டா. கரண் லேட் ஆயிட்டு. அத்தை பெறப்பட்டியான்னு பாத்துட்டு வச்சு நான் என்ன பண்றேன்? ஐயோ கரடி மாதிரி நம்ம நுழைவோமோ? சரி என்னத்த பண்ணி தொலைக்க. கரண் கரண் நான் என்னத்து கூப்பிட்டாலும் உனக்கு கேட்காது. ஏன்னா பக்கத்துல கார்த்தி இருக்கான்ல. ஐயா கரண். சீனியர். சொல்லு கார்த்தி. ஐயோ சஞ்சய் வந்திருக்காயா, விடு என்ன. சொல்லல மச்சான். என்ன நீ? கரண் நமக்கு ஃபிளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா வா. ஒரு 1/2 hour வந்துருவேன் மச்சான். சரி சீக்கிரம் சீக்கிரமே இருந்தா பிரச்சனை இல்ல, லேட் ஆயிட்டுனா அவ்வளவுதான். சீக்கிரமா வா. சரி நீ கிளம்பு, நான் வாரேன். ஐயோ என்ன விடியா, ஐயோ என்ன விடியான்னு சொல்றேன்ல. கார்த்திமா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். நீ அலை எதுவும் என் முன்னாடி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீ உன்னை சேஃப்டியா பத்திரமா பாத்துக்கிடணும். சரி சீனியர். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்ன. ஓகேவா? இதுதான் என் கார்த்தி. சரி சீக்கிரமே பெறப்ட்டு வாங்க. நீ கீழே வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.